இன்றைக்கி லேடிஸ் ஹாஸ்டல் பட பூஜை. எங்களோட நண்பர் இயக்குனர் பாரதி மோகன் படத்தை இயக்குறாரு. ஏற்கனவே வெயிலுக்கு நேரமாச்சு, வெற்றி சபதம், மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்தவர். நீண்ட காலமாக நல்ல அனுபவம் உள்ள ஒரு இயக்குனர். இப்போதைக்கு ஒரு அனுபவம் உள்ள இயக்குனர் தான் இன்றைக்கி ஃபீல்டு தேவைப்படுது. அந்த மாதிரி அனுபவம் உள்ள இயக்குனர் பாரதி மோகன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இல்லை சேரன் சார், நண்பர் அசோக்கு, ரேகா மேடம், அப்புக்குட்டி, சிங்கம்புலி சொன்ன அப்புறம் கொதறிடும். சிங்கம்புலி இப்படி நிறைய நமக்கு தெரிந்த நடிகர்கள் நடிக்கிறாங்க. ரியாஸ் கான், காதரி வெண்ண, மேல் ரவி, இது பட்டியல் ஃபுல்லாக பெரும் நடிகர் பட்டியலாக நீட்டே போகுது. இந்த படம் இன்னைக்கு பூஜை, விரைவில் படம் முடிஞ்சு வெளியாகி மிகப்பெரிய வெற்றியடைய ஒரு வாழ்க்கை. அப்ப போட்டி சாருங்க, அவர் என்ன கூட மாட்டாருங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். ஒரு பூஜையில பார்க்கும்போது தான் எல்லா உறவுகளையும் கேமராமேன்ல இருந்து டைரக்டர் இருந்து அத்தனை பேரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை, அழகான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. இதன் இயக்குனர் பாரதி மோகன் என்ன நெருங்கிய நண்பர், நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர். இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாரு நிச்சயமாக. என்ன லேடிஸ் ஹாஸ்டல் டைட்டில் வச்சுட்டு நிறைய ஜென்ஸ் ஆர்டிஸ்டா போட்டிருக்காரு. அத்தனை பேர் ஜென்ஸ் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, லேடிஸ்க்கு வந்து இருக்காங்க. இருந்தாலும் அவர் பாரதி மோகன் அதுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன கதை வச்சிருப்பாரு. விரைவில் இந்த படம் வேகமா எடுத்து முடிச்சு வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி. அவர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் முதற்கண் எனது அன்பான இனிமையான தீபாவளி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நண்பர் பாரதி மோகன், நீங்க உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். சற்றேறக்குறையா அவர் 40 ஆண்டுகளை சினிமாவில் கடந்தவர். தொடர்ந்து அனுபவம் மிக்கவர், நல்ல படங்களை கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி அசோக் செல்வன், அவருக்கு வந்து எந்த நேரத்தில் பெரிய பிரேக் வரும். ஏன்னா அப்படி ஒரு கடுமையான உழைப்பாளி, கடுமையான போராட்டக்காரர், அருமையான ஒரு நடிகர். இந்த படம் நிச்சயமா லேடிஸ் ஹாஸ்டல். மனோஜ் என்ன சொன்ன மாதிரி, என்னடா லேடிஸ் ஹாஸ்டல்னு போட்டுட்டு ஜென்ஸுக்கு சொல்றீங்கன்னு. ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல இவர் தான் பெரிய வெற்றி பெற போறார். அது எனக்கு பார்க்க முடியாது நம்பிக்கை. பாரதி மோகன் சார் எப்படி பண்ணியிருப்பாரு, சேரன் சார் அவர்கள். சேரன் அதாவது இவருடைய கதாபாத்திரங்கள் செலக்ஷனே சேரன் சார், ராதாரவி என்ன, நம்ம சிங்கப்புலி என்ன, அதான் சொல்ற அப்புக்குட்டி, அது மாதிரி சொன்ன மாதிரி வந்து ரேகா மேடம் தவிர லேடிஸ் வந்து பெருசா நம்ம கண்டிப்பா யாரும் தெரியல. அதனால லேடிஸ் ஹாஸ்டல்ங்கிறதுல ஏதோ ஒரு வில்லங்கத்தை வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். படம் வரும்போது பார்ப்போம். படம் உங்களின் ஆதரவோடு, மக்களின் பேராதரவோடு பெருவெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? பாரதி மோகன் சார் ஃபோன் பண்ணி இந்த படம் பூஜை இன்னைக்கு வரணும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி நேற்று பாண்டிச்சேரியில் இருந்தோம், வந்து கிளம்பி வர்றது. லேடிஸ் ஹாஸ்டல் மேக்ஸிமம் அந்த ஹாஸ்டலில் நான் ஏதோ வாட்ச்மேனாக இருப்பேன், இல்லாட்டி சமையல்காரனாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை அங்கே உள்ளே சேர்க்க மாட்டாங்க. ரேகா மாடா இருக்கு, இல்லை நம்ம எப்படி சேர்ப்போம். கரெக்டாக சொல்றீங்க. ஓகே, இந்த படம் நான் மகாராஜாவில் நான் எப்படி நடித்தேன், நான் என்ன பண்ணேங்கிறத என்னை விட அழகாக ராதியா மேடம் மாஸ்டர் பண்ணுவாங்க. நான் ஷூட்டிங் போனதுனாலே ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணேன் நீங்கள் செஞ்சு காட்டுங்க, உடனே அது மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த படம் வந்து பெரிய வெற்றி பெறணும். இதில் வந்து என்னோட சீனியர் சேரன் சார் இருக்காரு, ராதாரவியன் இருக்காங்க, புதுட்டி இருக்காங்க, ராதியா மேடம் ஒர்க் பண்ண போகிறாங்க, ரேகா மேடம் இருக்காங்க. ஸோ அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அது தம்பி அசோக்கு வந்து முன்னாடி ஒரு முருகான் ஒரு படம் பண்ண வேண்டியிருந்துச்சு, அதுலேருந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ திடீர்னு நான் ஒரு யூடியூப்லேயே எங்கேயோ ஃபேஸ்புக்லேயே பார்க்கும்போது தம்பி எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மாடு முட்டிடுச்சு தம்பியை. அதை பார்த்தோன்னே நான் பதறிட்டேன். நான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னாச்சுன்னு. கொஞ்சம் பேக்கில் வந்துட்டார் சார், அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே உள்ளே போயிடுச்சு, ஆனால் வயிறு வரைக்கும் எனக்கு டச் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அசோக்கு சித்தப்பாவா இப்போ கண்குட்டி வளர்க்குறேன். அப்போ அதனால எனக்கு வந்து என்னென்னா ஒரு திறமையாக இருக்கு.
தம்பி வந்து அவரோட ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன், அவர் நோட்ஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். நான் அவர் எவ்வளோ தூரம் டெடிகேஷனாக இருக்காரு அப்படின்னு. அந்த டெடிகேஷனுக்கு கண்டிப்பாக இந்த லேடிஸ் ஹாஸ்டல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முகவரி ஏற்படும். கண்டிப்பாக ராதிகா மாஸ்டர்லாம் இருக்காங்க, நல்லபடியாக பண்ணி நீங்கள் பெரிய ஒரு இடத்துக்கு வரணும். இந்த இங்கே ஒர்க் பண்ணுற தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்னோட படம் இந்த கம்பி கட்டின கதை படம் ரிலீஸ் ஆகுது. அதனால் உங்களெல்லாம் பார்த்துட்டேன், நீங்கள் தேட்டரில் போயிட்டு அதையும் பார்த்துறேன். இதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். லேடிஸ் ஹாஸ்டலில் இன்னையிலேருந்தே கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. உறுப்பினர் சேர்க்கைக்கு கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்க. அண்ணன் நல்லா அழகாக சிரிக்கிறாரு. ஓகே, அண்ணனுக்கு நிறையா வாழ்த்துக்கள். இப்போ போடுங்க மேடம், போடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். பேசுறதுக்கு முன்னாடி தான் போடுங்க. போடுங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஃபார் இயர் வந்து ஒரு 14 மூவிஸ்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு படம் பண்றதே பெரிய காம்படிஷனா இருக்கு. ஆனா இப்போ வந்து ஃபீல்டு அப்படி ஆயிடுச்சு. நம்ம டெக்னிக்கலா நிறைய வளர்ந்துட்டோம். பட் இப்போ இருக்கிற இதுல வந்து ஒரு படம் எடுத்து வெற்றி பெறுறது ரொம்ப பெரிய கஷ்டம். ஸோ அதுல எங்களுடைய டைரக்டர்ஸ் எல்லாமே சீனியர் டைரக்டர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டீம்ல வந்து ஒரு புதிய படம் லேடிஸ் ஹாஸ்டல் சொல்லி இந்த லேடிஸை நீங்க ப்ரொடக்ட் பண்றது நீங்க எல்லாரும் தான். அதுல வந்து ஒரு நல்ல ரோல் பண்றோம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஐம் வெரி வெரி ஹாப்பி. இந்த தீபாவளி நாள்ல உங்க எல்லாருக்கும் இந்த பிளஸிங்ஸ் கிடைக்கணும். அதே மாதிரி இதுல ஒர்க் பண்ற எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த டைரக்ஷனும் சரி ப்ரொடியூசரும் சரி படம் வந்து நிறைய ஹிட் ஆகி இதே மாதிரி நாங்க ஆடியோ ஃபங்க்ஷன் வச்சு அதுவும் சூப்பர் ஹிட் ஆகி. ஆமா, சேரன் சார் இருக்காரு, அதுக்கப்புறம் நிழல் ரவி சார் என்னுடைய பேர் பண்றாரு. ஸோ வெரி பியூட்டிஃபுல். அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு வேண்டிய ஒரு படம், முக்கியமான படம். அசோக் இஸ் த ஹீரோ. ரொம்ப நல்ல கேரக்டர் இதுல. ரொம்ப இதெல்லாம் நீங்க தான் ப்ரொமோட் பண்ணி நீங்க ஜனங்கள்கிட்ட கொண்டு போறீங்க. உங்களை நான் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. பாரதி மோகன் சாரோட டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ண போறேன். வெரி 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 ஹாப்பி. இட்ஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதோட என்னோட பெரிய ஃபேன் நான் வந்து சேரன் சாரோட ஃபேன். ஸோ அவருக்கும் ஒர்க் பண்ண போறேன். அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்க தம்பி அசோக் கூட ஒர்க் பண்ண போறது. இவர் எப்படின்னா லைக் சொல்ல வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ ஒரு டேலண்ட், வெரி 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 பிக் டேலண்ட். ஸோ அவரோட டேலண்ட்டை முழுசா புரிஞ்சுக்கிட்டு சார் வந்துட்டு ஒரு பெரிய ஹிட் கொடுக்க போறாரு. ஸோ வெரி ஹாப்பி. இதுல வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸ்ல நான் ஒர்க் பண்ண போறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராட்ஸ் அண்ட் ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட ஜெசி. எஸ், இந்த மூவி வந்து லேடிஸ் ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கதை காலத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கதை கேட்கும் போது எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. அண்ட் அசோக் அவர்களோட அண்ட் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன இதுக்கு சூஸ் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. லேடிஸ் ஹாஸ்டல், அந்த லேடிஸ் ஹாஸ்டல் படத்தில் நான் நடிக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். காரணம் என்னன்னா, இந்த படத்தில் 6 நேஷனல் அவார்டு வாங்கின சேரன் சார் நடிக்கிறாரு. நான் அவர் கூட நடிக்கிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பெருமைகள் எல்லாம் பாரதி மோகன் சார் தான் சேரும். சார் நன்றி. நன்றி சார், நன்றி. சாரை பற்றி ஸ்பெஷலாக சொல்லணும்னா, இந்த படம் ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஒரு கேரக்டரை உருவாக்கி வச்சிருந்தாரு. கூல் சுரேஷ், நீங்க தான் கண்டிப்பா இதுல நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் அப்புறம் சம்பள விஷயம் அதெல்லாம் பேச எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நேற்று நைட்டு திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு தான் பூஜை வந்துருங்க அப்படின்னாரு. சார் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு நான் பிஸியாக பண்ணேன் சார் அப்படின்னா. இந்த மாதிரி இது ஒரு அர்ஜென்ட்டாக பூஜை போட வேண்டிய நிலமா அப்படின்னாரு. அதனால நீங்கள் கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்னாரு. நான் அதில் பேர் யார் பேர்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தேன். என் பேர் போடவே இல்லை. சரி பரவாயில்ல, மனசை திரப்பத்திட்டேன். எதனா ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்கன்னு பார்த்தேன், ஃபோட்டோவும் வைக்கல, மனசை திரப்பத்திட்டேன். அதோட திரப்பத்தினா ரேகா மேடம் இவங்க கூட நான் நடிக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க பேர் போராட்டியும் நான் ரேகா மேடம் கூட நடிக்கிறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா அடியா தாடி இல மனசுமே ரெக்க கட்டி பறக்குது, சரிதானா அடி அம்மாடி
ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, ரேகா மேடம் அவர்கள் கமல் சார் கூட நடிச்சவங்க, சத்யராஜ் சார் கூட நடிச்சவங்க, அப்படி மிகப்பெரிய ஜாம்பவான் கூட நடிச்சவங்க. அவங்க கூட இந்த படத்துல நான் நடிக்கிறேன் அப்படின்றப்போ எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். உண்மையிலேயே மேடம், உங்களை நான் ஸ்கிரீன்ல தான் பார்த்திருக்கேன். உங்களை நான் படத்துல உங்க கூட சேர்ந்து நடிக்க போறேன் அப்படின்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த படத்தின் இயக்குனர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி என் நண்பர் அசோக் அவர்கள் இந்த படத்துல நடிக்கிறாரு. அவர் கூட நான் நடிக்கிறேன். அதுவும் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். சமீபத்துல இவர் வந்து மாடு ஒண்ணு வயிற்றுல முட்டிருச்சு, நீங்க எல்லாம் நியூஸ்ல பாத்தீங்க. ஆனால் ஒரு தெரியாத நியூஸ் ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன். அந்த மாடு வளர்க்குற காளையோட ஆளு எனக்கு தெரிஞ்சவர். அவருக்கு நான் போன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி என்னங்க மாடு வந்து முட்டிருச்சாமாங்க அப்படின்னு. அப்ப அவர் சொன்னாரு, ஏங்க நீங்க அவரை வருத்தப்படுறீங்களா, மாடு இவரை முட்டினதால கொம்பு வளைஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாட்டுக்காரன்ட்ட சொன்னாரு. அப்பதான் நான் கேட்டேன், என்னங்க மாடு முட்டினா எப்படிங்க கொம்பு வளையும் அப்படின்னாங்க. அவர் உடம்பு பிசிக்கெல்லாம் அப்படி வச்சிருக்காருங்க, வயிறு வந்து சும்மா பழனி படிக்கட்டு மாதிரி படப்படன்னு இருக்குங்க அப்படின்னாரு. வாழ்த்துக்கள். ஏன்னா இன்றைய உள்ள இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னாக்கா, இப்ப இந்த பிரஸ் மீடியாலாம் ஏற்பாடு பண்ணிருக்க PR நிக்கில் முருகன் சார் இருக்காரு இல்லையா, அவருக்கு ஒரு ஃபேமிலி பேக் இருந்தாலும் இவரை பார்த்து அவர் முன்னுதாரணமா எடுத்துக்கிறாரு. சரி நம்மளும் இந்த மாதிரி நல்லா ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு. நன்றி பிரதர். ஸோ இந்த மாதிரி தான் டைரக்டரும் அதே மாதிரி ஒரு ஃபேமிலி பேக் வச்சிருக்காரு. உங்களை பார்த்தோன்னா நானும் சரி, இந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு அப்புறம் நிறைய படிக்கட்டுகள் வரும். அந்த படிக்கட்டுல ஒண்ணா ஏறி நாங்க கண்டிப்பாக அந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போயிருவோமா சார்? கண்டிப்பாக போயிடுவோம். ஆமா. அப்புறம் இந்த படத்துல வந்து லேடிஸ் ஹாஸ்டல் அப்படின்னோன்னா ஏதோ இரட்டை அர்த்தமா இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்க வேணாம். ஏனால் இது வந்து ஒரு சமூக கருத்துள்ள படம் அது. ஏன்னா டேரக்டர் என்னோட கேரக்டர் என்னன்ற சொல்றாரு. இப்போ இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் ரொம்ப தலைவிரிச்சு ஆடுது இல்லையா. அதாவது நான் வேற சொல்றது இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க, அரசாங்கத்துக்கும் நீங்க அதுக்கு போய் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. நான் பொதுவா சொல்றேன் நானு. அதனால அதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் முழுவதுமே ஆங்கில படத்துல கூட பார்த்திருப்பீங்க, அந்த ட்ரக்ஸ் வந்து எப்படி கடத்துறாங்க, என்னென்ன நடக்குறது தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சமூக கருத்தை இயக்குனர் பாரதி மோகன் அவர்கள் கையில் எடுத்துக்காங்க. அவருக்கு என் மனமார்ந்த நன்றி. மற்றும் இந்த வெற்றி படத்துல சந்திப்போம். சரிங்களா? ஓகே.